Hi student, today we are going to see exercise 2.6 first sum. Integrate with respect to x. 2x plus 5 divided by x square plus 5x minus 7. Solution. Integrate 2x plus 5 divided by x square plus 5x minus 7 dx. இது வந்து நம்ம I ன்னு வச்சுக்கலாம். let I is equal to அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா வந்து f dash of x by f of x dx மாதிரி இருக்கு. அதாவது கீழே இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற ஆன்சர் வரும். இப்போ கீழே இருக்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஸ்கொயர் பண்ணா 2x plus 5x பண்ணா 5. So 2x plus 5 மைனஸ் 0 வரும். அப்ப 2x plus 5 வரும். ஸோ கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வரும். ஸோ இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா log of denominator. அப்ப கீழே இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிறது வந்துச்சுன்னா ஸோ இந்த இன்டகிரேட் வேல்யூ என்னன்னா log of denominator. அப்ப log of denominatorனா ஆன்சர் வந்து log of x square plus 5x minus 7 தான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட் நம்ம வந்து பெரிய பெரிய சம்முக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். அப்படியே டைரக்டாவே ஆன்சர் போடலாம். ஆனா இந்த சம்ஸ் வந்து சப்போஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் எழுதி தான் போட முடியும். சோ ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைக்காது டைரக்டா போட்டா. சோ இதுக்கு நம்ம ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம 1 by 1 நம்ம போடலாம். சோ இப்ப கீழ இருக்க டினாமினேட்டரை t ன்னு வச்சுக்கலாம். அப்ப let t is equal to x square plus 5x minus 7. அப்ப இது இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx ஆகும். அப்ப இது டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 5 dx. So அப்ப dt by dx வந்து dx அந்த சைடு போயிடுது. அப்ப dt is equal to 2x plus 5 dx. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2x plus 5 dx பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா dt ன்னு யூஸ் பண்ணலாம். So அப்ப I is equal to integral 2x plus 5 dx வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா dt. So dt divided by x square plus 5x minus 7 வந்து நம்ம என்ன வச்சுக்கோம் t. அப்ப dt by t. அப்ப dt by t அப்படின்னா dt by t integral dx by x. அதாவது integral 1 by x dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ integral 1 by x dx equal to என்னது log x. அப்ப இது t இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா log modulus t plus c ன்னு போடலாம். அதாவது integral 1 by x dx equal to log x. integral 1 by t dt is equal to log t. இங்க வந்து modulus வரும். log of modulus t plus c. அப்ப log of the modulus t where t is equal to x square plus 5x minus 7 plus c ன்னு வரும். சோ இது ஆன்சர். நான் டைரக்டா சொல்லிட்டேன். கீழ இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வந்துச்சுன்னா log of denominator அதான் ஆன்சர் வரும்னு சொல்லிருக்கேன். பாருங்க log of denominator பாருங்க denominator plus c ன்னு வரும். சோ டைரக்டா ஆன்சர் போட்டீங்கன்னா நமக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்காது. சோ அதனால இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். சோ அடுத்து செகண்ட் சம். So second sum, integral e power 3 log x divided by x power 4 plus 1 dx. integral யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா dx போடணும். இப்ப e power 3 log x இருக்கு. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா integral எப்பயுமே லாகுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் அந்த சைடு போனா பவரா மாறிடும். சோ e பவர் இந்த 3 அந்த சைடு வந்தா log x cube. இங்க இருக்கிற 3 அந்த சைடு போனா பவர் மாறிடும். அது log ரூல் divided by x power 4 plus 1 dx. எப்பயுமே e log வந்து இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். சோ அப்ப integral x cube by x power 4 plus 1 dx. சோ இதுதான் என்னதுன்னா i. அப்ப i is equal to இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் வந்து இப்ப மறுபடியும் again t ன்னு வச்சுக்கிறோம். அப்ப t is equal to என்னது x power 4 plus 1. அப்ப dt by dx is equal to x power 4 differentiate பண்ணா என்ன வரும் 4x cube plus 1 differentiate பண்ணா 0. இந்த dt by dx ல இந்த dx இந்த சைடு பண்ணுவோம். அப்ப dt is equal to 4x cube dx.
ஆனா நம்மளுக்கு இங்க x cube dx தான் இருக்கு. அப்ப x cube dx இருக்கு, அதனால 4 இந்த சைடு கொண்டு வந்தா அப்ப dt by 4 is equal to x cube dx. அப்ப x cube dx இருக்கிற இடத்துல நம்ம dt by 4 போடலாம். சோ அப்ப I is equal to இது வந்து I வந்து இதுதான் I, given sum is equal to I. so I வந்து இதுதான் வச்சுக்கலாம். so I is equal to இது. அப்ப x cube dx ஓட வேல்யூ என்ன? x cube dx ஓட வேல்யூ dt by 4. அப்ப இங்க இன்டகிரேஷன் இருக்கு. so integrate x cube dx க்கு வேல்யூ dt by 4. அடுத்தது divided by x4 plus 1. so divided by x4 plus 1. x4 plus 1 ங்கிறது என்னது? t. அப்ப இங்க t வரும். ஓகேவா? நல்லா பாருங்க, x cube dx க்கு dt by 4 போட்டேன். இந்த டினாமினேட்டர் தான் x power 4 plus 1 இருக்கு. so டினாமினேட்டர்ல வந்து x power 4 plus 1 க்கு பதிலா t. so 14 வரும். அப்ப இந்த 1 by 4 வந்து 1 by 4 இது வந்து கான்ஸ்டன்ட். so வெளிய எடுத்தா integral dt by t. so integral dt by t அப்படிங்கிறது என்னது? integral 1 by t dt. so integral 1 by x dx equal to log x. அப்ப log x ங்கிறது t plus c. அப்ப 1 by 4 log of t, where t is equal to x power 4 plus 1. so x power 4 plus 1 plus c. so இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம். So third sum, integral e power 2x divided by e power 2x minus 2 dx. So let I எல்லாமே வந்து given sum is equal to I. So I is equal to, அப்ப இது வந்து நம்ம denominator t ன்னு வச்சுக்கலாம். so t is equal to e power 2x minus 2. அப்ப dt is equal to e power 2x differentiate பண்ணா என்ன வரும்? 2 e power 2x minus 2 differentiate பண்ணா 0. இங்க பாத்துங்க, e power 2x differentiate பண்ணனும். e power x differentiate பண்ணா e power x, ஆனா e power 2x differentiate பண்ணா 2 e power 2x. அப்ப 2 e power 2x dt இது வந்து dx ஆயிரும். இப்ப क्वेश्चनல வந்து நமக்கு e power 2x dx தான் இருக்கு. அப்ப e power 2x dx இங்க இருக்கு. அப்ப இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப dt by 2 is equal to e power 2x dx. therefore I is equal to integral e power 2x dx is equal to என்ன எழுதலாம்? dt by 2. இந்த 1 by 2 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். so 1 by 2 dt divided by e power 2x minus 2. அப்ப e power 2x minus 2 அப்படிங்கிறது என்னது? t. அப்ப dt by t, that is equal to 1 by 2 integral dt by t log t. அப்ப log of modulus t plus c. அப்ப 1 by 2 log of modulus t, where t is equal to e power 2t minus 2 plus c. இதுவும் பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போடலாம். கீழ இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வருது. சோ e power 2x minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா e power 2x வருது. அப்ப கீழ இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வருது. சோ அப்படி வந்துச்சுன்னா என்னது? log of denominator. அப்ப ஆன்சர் log of denominator ன்னு வரும். அப்ப log of denominator வந்து நமக்கு இது இருக்கு. இதுல 2 இருக்கறனால நமக்கு இங்க முன்னாடி 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். சோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டுருக்கோம் அந்த ஆன்சர். அடுத்தது fourth sum. அடுத்து fourth sum, integral log x whole power cube divided by x dx. இது வந்து என்னது? I. இப்போ வந்து நம்ம இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம t ன்னு வெச்சுக்கணும். பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா t. அப்ப t is equal to
log x. அப்ப dt is equal to log x differentiate பண்ணா 1 by x dx. அப்ப நம்ம இந்த 1 by x dx இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், dt னு யூஸ் பண்ணலாம். அப்ப வேற I is equal to integral log x. log x ங்கிறது என்ன, t. so t cube divided by 1 by x dx ன்னு இருக்கு. அப்ப 1 by x dx வந்து நம்ம என்ன எழுதலாம், 1 by x dx என்னன்னு எழுதலாம், dt ன்னு எழுதலாம். அப்ப t cube dt ன்னு வரும். so அப்ப t cube dt ன்னு எழுதினா போதும். பாருங்க, I is equal to integral log x இருக்கிற இடத்துல log x இருக்கிற இடத்துல t. so t cube ன்னு எழுதலாம், t cube. இந்த 1 by x dx இருக்கிற இடத்துல dt ன்னு எழுதலாம். so t cube dt. so t cube இது வந்து x power n ஃபார்முலா. x power n இன்டகிரேட் பண்ணா x power n plus 1 by n plus 1. அப்ப t cube இன்டகிரேட் பண்ணா t power 3 plus 1 by 3 plus 1. அப்ப 3 plus 1 னா 4. அப்ப t power 4 by 4 plus c. அப்ப 1 by 4 t4. t அப்படிங்கிறது என்ன, log x. அப்ப log x whole power 4 plus c. so plus c the answer. அடுத்து fifth sum. அடுத்து fifth sum. integral 6x plus 7 divided by square root of 3x square plus 7x minus 1 dx. இது வந்து என்னது, I. இப்போ பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற நியூமரேட்டர் வரணும். பாருங்க, 3x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square 6x plus 7 இது 0 ஆயிரும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x plus 7. சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்குது. சோ அப்ப ஆன்சர் என்ன வர போகுதுன்னா, இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டையும் சேர்த்து நம்ம t ன்னு எழுதக்கூடாது. ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கிறத மட்டும் t ன்னு வச்சுக்கணும். அப்ப t is equal to என்னது 3x square plus 7x minus 1. அப்ப dt is equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x plus 7. அந்த dt by dx வந்து இந்த பக்கம் வந்துரும் dx. அப்ப பாருங்க 6x plus 7 dx இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்னா dt ன்னு எழுதலாம். சோ அப்ப I is equal to integral 6x plus 7 dx is equal to என்னது dt divided by square root of இந்த வேல்யூ என்னன்னு எழுதிருக்கோம், t ன்னு வச்சிருக்கோம். so t that is equal to இங்க பாருங்க integral இந்த square root of t வந்து t power 1 by 2 ன்னு எழுதலாம். so அப்ப t power 1 by 2 நியூமரேட்டர் கொண்டு வரோம். so t power 1 by 2 நியூமரேட்டர் போனா t power minus 1 by 2 dt. அப்ப இது x power n ஃபார்ம் நம்ம இருக்கு, x power n plus 1 by n plus 1. அப்ப t power minus 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 plus c. அப்ப t power minus 3 by இது வந்து 1 minus 1 by 2 அதாவது half 1 minus half. அப்ப t power 1 by 2 ன்னு வரும். அப்ப t power 1 by 2 அப்படிங்கிறது t power 1 by 2. அப்ப வேற t ங்கிறது என்னது, 3x square plus 7x minus 1 தானே t. அப்ப t power 1 by 2 வரும். அப்ப 3x square plus 7x minus 1 whole power 1 by 2 by 1 by 2. இங்க வந்து 1 by 2 வரும். 1 by 2 plus c. அப்ப இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ன்னு எழுதலாம். அப்ப இந்த 1 by 2 வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 2 by 1 ஆயிரும். அப்ப 2 square root of இத வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள எழுதிக்கலாம். அந்த 1 by 2 வந்து ஸ்கொயர் ரூட். அப்ப 3x square plus 7x minus 1 plus c. பாருங்க, கீழ இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வருது. அப்படி வந்துச்சுன்னா அது log of denominator ன்னு எழுதுவோம். ஆனா இங்க log வரல. ஏன் வரலைன்னா கீழ வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கு. சோ சப்போஸ் கீழ வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள இருந்துச்சுன்னா சோ ஆன்சர் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா integral f dash of x by square root of f of x dx is equal to பாருங்க f dash of x. அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வருது. ஆனா இது ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கு. அப்படி ஸ்கொயர் ரூட் குள்ள இருந்தா ஆன்சர் ஃபார்முலா என்னன்னா 2 square root of f of x plus c. இதுதான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம போடலாம்.
ஆனா இந்த சம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்டா இந்த மாதிரி ஸ்டெப் எழுதணும். அப்ப 2 ரூட் எஃப் ஆஃப் எக்ஸ், அப்ப 2 ரூட் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் இதுதான், உள்ள இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ், ரூட் குள்ள இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த ரூட் குள்ள வந்து இதுதான் இருக்கு. சோ இது வந்துச்சு ஆன்சர். பிளஸ் சி வந்திருக்கு. சோ டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலாம்.